வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். கர்த்தர் நம்மில் கிருபையாய் இருப்பாராக. சபையை குறித்து தேவன் விரும்புகிற ஒரு சில காரியங்களை, உங்க வாழ்க்கை குறித்த காரியங்களை ஆமென் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேச விரும்புகிறார். எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வாக்கியம். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியில் அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த வசனத்தின் மேல உங்க கைகளை வைத்து ஒரே ஒரு நிமிஷம் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி இருங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். தேங்க்யூ, நன்றி அப்பா. பேசுங்க. இந்த நல்ல பகல் பொழுதிலே ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசட்டும். ஆண்டவர் ஆமென் தேவ மனிதனாகிய பவுலடியாரை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் கொலோசிய சபையை போதிக்கும் பொழுது, கொலோசிய சபைக்கு நிருபம் எழுதும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே ஆவியில் அனலாயிருங்கள். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியில் அனலாயிருங்கள். எல்லாரை குறித்த ஆண்டவருடைய விருப்பம் இதுதான். ஒவ்வொரு சகோதரர்களை குறித்த விருப்பம் இதுதான். ஒவ்வொரு சகோதரிகளை குறித்த விருப்பம் அதுதான். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்த விருப்பம் அதுதான். நாம் எப்போதும் ஆவியில் அனலாயிருக்கணும். ஆமென். நம்ம ஒரு வார்த்தை ஆண்டவர்ட்ட கண்கள் திறந்தவாறே சொல்லலாம், ஆண்டவரே நான் ஆவியில் அனலாய் இருக்க எனக்கு உதவி செய்யும். நான் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன், நான் ஆவிக்குரிய ஒருவன் என்று அறியப்படுகிறேன், நான் ஆவிக்குரிய பிள்ளையாக அறியப்படுகிறேன். நான் சபைக்கு போகிறதினால் ஆவிக்குரியவன் அல்ல, நான் சபைக்கு போகிறதினால் ஆவிக்குரியவன் அல்ல, பெந்தைக்கோஸ்தே சபையோடு உறவு வைத்திருக்கிறதினால் நான் ஆவிக்குரியவன் அல்ல, ஆவியிலே அனலாய் இருக்கிறபடியினால் நான் ஆவிக்குரியவனாக இருக்குவேன். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்தில் இருக்கிற சிறுவர் முதல் பெரியவர் வரையிலும் அனைத்து பிள்ளைகளை குறித்த ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நீங்கள் ஆவியிலே அனலாய் இருக்கணும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. நீங்க ஆவியிலே அனலாய் இருக்கணும். எல்லாரையும் முகத்தை பார்த்து சொன்னீங்களா? நீங்க ஆவியிலே அனலாய் இருக்கணும். பாருங்க, ஏன் அனலாய் இருக்கணும்? ஆவியிலே அனலாய் இருக்கிறவர்களின் அனுபவம் என்ன? ஒருவன் ஆவிக்குரியவன், ஒருவன் ஆவியில் அனலாக இருக்கிறார்கள் என்பதை எப்படி அடையாளம் காண முடியும்? அல்லது ஆவியில் ஒருவன் அவன் அனலாய் இருந்தால் நம்மிடத்திலிருந்து என்ன வெளிப்படும்? நம்ம எப்படி இருப்போம்? நீங்க நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆளுக்குள்ள காய்ச்சல் இருந்துன்னா என்னென்ன இருக்கும்? உடம்பு வலி வரும், அடுத்து தலைவலி வரும், இதெல்லாம் வரும். காய்ச்சல் இருந்தா இதெல்லாம் வருமா? இன்னும் சிலருக்கு என்னென்னமோ வரும். ஆனா ஒருவன் ஆவியில் அனலாய் இருந்தால், இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாய் இருக்கிறான்ப்பா, இந்த பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாய் இருக்கிறான் என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? ஒன்று பைபிள் சொல்லுது, அதே வசனத்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய. அப்ப நல்லா புரியணும். ஒரு மனிதன் ஆவியில் அனலாக இருந்தால் அவனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. அவ்வளவுதான். அவன் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பணிவிடையாக இருக்கலாம், ஒரு பாடலாக இருக்கலாம், அல்லது ஒரு சுவிசேஷம் அறிவித்தலாக இருக்கலாம், ஜபமாக இருக்கலாம். ஏதாகிலும் ஒரு ஊழியத்தில் அவர்கள் இணைந்து செயல்படுவார்கள். அல்லேலூயா. அதுதான் அதுக்கு அடையாளம். இந்த பிள்ளை நல்ல ஊழியம் செய்யறான்ப்பா, சுவிசேஷம் சொல்றான், ஜபங்களுக்கு போகிறான், தேவசத்திலே மறுரூபத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான், இந்த பிள்ளை ரொம்ப பாராட்டப்படத்தக்கவன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா உடனே புரிஞ்சுக்கிடணும் இந்த பிள்ளை ஆவியில் என்ன செய்கிறான்? அனலாக இருக்கிறான். ஆமென். ஆவியில் அனல் இல்லாத ஆட்கள்கிட்ட போய் ஊழியம் செய்யுங்க சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொன்னா
அவங்களால செய்ய முடியாது. அதாவது சார்ஜ் இல்லாத ஒரு லைட் ஒன்று சொல்றேனே, இந்த மைக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேல ஆகுது, 1,00,000 ரூபாய்க்கு மேல ஆகுது. ஆனா இந்த மைக்கு வேலை செய்யணும்னா 96 ரூபாய்க்கு பேட்டரி போடலைன்னா 1,00,000 ரூபாய் பெப்பரப்ப. அப்போ 1,00,000 ரூபாய்க்குள்ள மைக்கு பயன்படுத்தப்படணும்னா 96 ரூபாய்க்கு ஒரு பேட்டரி உள்ள கிடக்கணும். அதே மாதிரிதான் ஒருவன் ஆவியில் அனலாய் இருப்பது தான் அந்த பேட்டரி. நேத்தைக்கு ராத்திரி தோத்திரம் நான் இதுல இந்த மைக் எடுத்து ஸ்டாண்ட்ல மாட்டி பிரியமானவர்களேன்னு சொன்னேன். ஒரு அணக்கம் இல்லை. நீங்க லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரமா பார்த்தேன், மேல பார்த்தேன், அவனும் பெப்பரப்ப நானும் பெப்பரப்ப. நல்லா உத்து பார்த்தேன், இங்க நம்பர் எழுத காணல. அப்ப நான் நினைச்சேன், தோத்திரம் பொருள் விலை கூடினதா இருந்தாலும் எனர்ஜி இல்லை. கடைசியில பார்த்தா பேட்டரியை கலத்தி இங்க வச்சிருக்கு. நான் அதை மறுபடியும் எடுத்து மாட்டினேன். அப்போ அநேக பல வருட விசுவாசியாக, பல வருட தேவ பிள்ளையாக இருந்தும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அளவிற்கு அவர்கள் முன்வரவில்லை என்றால் அவர்கள் இன்னும் ஆவியில் அனலாக இல்லை என்று அர்த்தம். ஆமென். கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் விஷயத்தில் முறுமுறுக்கிறாங்க. சிலருக்கு ஆட்கள் எல்லாம் தோத்திரம் நான் பேரெழுதி வாசிச்சிருவேன். வேற வழி இல்லாம ஒவ்வொரு முறை ஊழியம் செய்யும் பொழுதும் மனசுக்குள்ள திட்டுறாங்களான்னு எனக்கு தெரியாது. எல்லாம் இந்த மனுஷனால ஆராதனை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போய் தோத்திரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குறுக்க நிமிக்கலான்னு பார்த்தா என்ன போய் இதுல போட்டிருக்காருன்னு. ஒரு நாள் ஒரு சகோதரி என்கிட்ட சொல்லுது, இன்னும் ஒரு நாள் தான், ஒருத்தர் சொல்றான், இன்னும் ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட் உண்டுன்னு. உனக்கிட்ட ஆறு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ரெஸ்ட்ன்னு? அல்லேலூயா. அதை நீங்க எங்க படிச்சா? அது கர்த்தருடைய நாள். என்னை பொறுத்த மட்டில் காலையில 6 மணியிலிருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் நீங்க இருந்திருக்கணும். பாவம் பார்த்து 1 மணிக்கு விட்டுட்டு இருக்கிறேன். ஆமே. அதுக்கு மேல உனக்கு ரெஸ்ட் வேணும்னா திங்கள் இருக்கு, செவ்வாய் இருக்கு, புதன் இருக்கு, வியாழன் இருக்கு, வெள்ளி இருக்கு, சனி இருக்கு, அதுல எடு. இன்னும் ஒரு நாள் தான் கர்த்தருடைய நாள். அது தேவனுக்கு தந்துதான் ஆகணும். ஆறு சொன்னா தோத்திரம் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாள் தான் புரியுன்னு, இன்னும் ஒரு நாள் தான் பிஸி. கொஞ்ச நாள் வரும், ஒருவரையும் வீட்டுக்கு விட மாட்டேன். 2 மணிக்கு மேல அடிச்சு பத்து ஊழியத்துக்கு விடலைன்னா நான் பாரு, உனக்கு ரெஸ்டா? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். அல்லேலூயா. உலகத்திலிருந்து ஓய்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். உலகத்திலிருந்து ஓய்ந்து கர்த்தருக்கா செயல்படணும். ஆராதனையில் அல்ல ஓய்வு நாள், உலகத்துக்கு ஓய்வு நாள். எதற்கு இந்த ஓய்வு? கர்த்தரோடு இருப்பதற்காக. என் கூட இது புரிஞ்சா மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. ஆமே. அதனால யாரும் உங்களுக்கு இது வேதாகமத்தின்படி தேவன் நமக்கு கொடுத்த உயிர்த்தெழுதலின் நாள், இது கர்த்தரோடு இருக்கிற நாள். ஆமா. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு நம்ம என்ன செய்ய மாட்டோம், இந்த கல்யாணம் வைக்கிறது, காது குத்து வைக்கிறதுக்கெல்லாம் வரமாட்டோம். ஏன் தெரியுமா? அது ஊழியத்திற்குரிய நாள். அந்த ஒரு நாள் கர்த்தருக்குரியது. ஆமா. புரிஞ்சுன்னா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்ல, இனி உங்களை ஃபுல்லா ஊழியத்துல காணணும்னு சொல்லு, மரியாதையா சொல்லு. ஒருவன் ஆவியில் அனலுள்ளவனாக இருந்தால் அவன் கர்த்தருக்கு என்ன செய்வான்? ஊழியம் செய்கிறவனாக இருப்பான். பிள்ளைகளே, ஒருவன் அனலுள்ளவனாக இருந்தால் அவன் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. அவன் ஏதோ ஒரு விதத்தில் ராஜாவின் தரிசனத்தில், ராஜாவின் அழைப்பில், ராஜாவின் திட்டத்தில், சபை வளர்ச்சியில், தேசத்தின் மறுரூபத்தில், எழுப்புதலில், தேவனுடைய மகத்துவமான கிரியைகளில் அவனுடைய தோள் எங்காகிலும் ஒரு இடத்திலே இணைந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஆவியில் அனலாயிருந்தால் அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்வான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க விரும்புறீங்களா அனலா இருக்கணும்னு? வெரி குட், வெரி குட். இரண்டாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும். அதுக்கு முந்தின வசனம் 33ல இருந்து வாசி.
உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்பர படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த பகுதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன வார்த்தை மட்டும் சொல்றேன். இது யாருடைய காலத்தில் நடைபெறுகிறது? எலிசாவின் காலத்தில் நடைபெறுகிறது. எலிசா அந்த பகுதிக்கு ஊழியத்திற்கு செல்லும் பொழுது சூனேமியாள் என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி அவருடைய ஊழியத்தை பார்த்து தன் வீட்டின் மேல் அவருடைய புருஷனின் உதவியோடு ஒரு அறையை கட்டி ஒரு மேஜை, ஒரு குத்து விளக்கு, ஒரு படுக்கையை போட்டு அந்த பகுதிக்கு ஊழியம் போகும் பொழுதெல்லாம் எலிசா அங்க தங்குவார். ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இந்த பெண் நம்ம வரும்பொழுதெல்லாம், இந்த குடும்பம் நாம் வரும்பொழுதெல்லாம் நமக்கு இவ்வளவு உதவி செய்கிறாங்களே, இவளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி எலிசா முற்பட வேலைக்காரன் சொல்லுகிறான், ஐயா இவள் முதுவயதா இருக்கிறாங்க, இவளுக்கு குழந்தை இல்லை என்றான். உடனே என்ன நடக்கிறது? இவர் சொல்ற, ரைட், உனக்கு குழந்தை உண்டாகும். அப்பமே அந்த அம்மா சொல்லுது, நீர் அபத்தம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இருந்தாலும் இல்லம்மா, ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தையை தருவார். அது மாதிரியே ஒரு பையன் பிறக்கிறார். அப்படி கொஞ்ச நாள் டிராவல் ஆகுது. அவர் வரும் பொழுதெல்லாம் இந்த வீட்டில் வந்து உணவருந்து ஓய்வெடுத்து போகிறது வழக்கம். ஒரு நாள் இந்த பையன் செத்து போயிட்டான். இந்த செய்தி யாருக்கு போகிறது? எலிசாவுக்கு போகிறது. அதன்படி அதுக்கு இடையில ஒரு சம்பவம் இருக்கு. கேயாசி வருகிறார், ஊழியக்காரர் வருகிறார், அதுல அற்புதம் செய்ய முடியாம போகுது. அப்புறம் எல்லாம் தொடர்ந்து நம்ம படிக்க முடியும். கடைசியில எலிசா என்ன செய்கிறார்? உள்ள வந்து இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். அந்த பிள்ளையை செத்த பிரேதமாய் படுக்க வைத்து பிள்ளையின் மேல் குப்பரப்படுத்திக் கொள்ளுகிறார். நமக்கு தலைப்பெண்ண ஆவியில் அனலாக இருங்கள். ஒரு முறை கூட சொல்லுங்க, அனலாயிருங்கள். ஒரு முறை கூட அனலாயிருங்கள். இப்ப பிள்ளை செத்து போச்சு. இப்ப இந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறார்? பிள்ளையை படுக்க வைத்து அந்த பையன் மேல முகம் குப்புற விழுகிறார். அப்போ கண்ணுக்கு கண், வாய்க்கு வாய் படுகிறது. அந்த கையை அதை வச்ச உடனே அந்த செத்து போன சரீரத்துக்குள்ள என்ன உண்டாகிறதா? அனல் உண்டாயிற்று. அல்லேலூயா. என்ன உண்டாயிற்று? அனல் உண்டாகிறது. அனல் இல்லாததுனால என்ன நடக்குது? அந்த வீட்டுக்குள்ள மரணம், அந்த வீட்டுக்குள்ள சாவு, அந்த வீட்டுக்குள்ள தீங்கு. ஆனா இந்த இடத்துல எலிசாவின் மேலிருந்து உண்டான அனல் அந்த பிள்ளையின் மேல் பட்ட உடனே அடுத்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, பிள்ளை 7 முறை துப்பி தன் கண்களை திறந்தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நம்ம குடும்பங்களில் சில நேரங்களில் மரணத்தின் வல்லமைகள், மரணத்தின் கிரியைகள், மரண பொல்லாப்புகள், மரணத்தின் வல்லமைகள் எழும்பி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் வரும் பொழுது நாம் ஆவியில் அனல் கொண்டோமே ஆனால், நாம் அனல் உள்ளவர்களாய் இருந்தால் மரணத்தை கீழ்ப்படுத்த முடியும் என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்போ அனலுள்ள ஒரு மனிதர் அங்கே மரணத்தை மாற்றி அமைக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்களும் நானும் அனலுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யணும், அனலுள்ள ஒரு ஜப வாழ்க்கை செய்யணும், அனலுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்யணும். அனலுள்ள ஒரு அனுபவம் இருந்தால் சாவுக்கு ஏதுவானவைகளை நம்ம குடும்பத்திலே மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அங்க ஒரு துக்கம் சந்தோஷமா மாறுதா? அங்க ஒரு மரணம் ஜீவனா மாறுதா? செத்து போன பிள்ளை உயிரோட எழும்புதா? அப்ப இந்த இடத்துல நம்ம ஒன்று புரியணும், நான் இன்னும் அனல் கொண்டால் என் குடும்பத்தில் போராடுகிற மரண கிரியைகளை என் குடும்பத்தை விட்டு அழித்து போட முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அப்ப இன்றைக்கு பகல் வேளை இந்த இடத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்பா, என் பிள்ளைகளை அனலாக்குவீராக, ஒவ்வொருவரை அனலாக்குங்க ஆண்டவரே. சில நேரங்களில் எங்கள் குடும்பத்தில், சில நேரங்களில் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், சில நேரங்களில் எங்கள் வீட்டில், சில நேரம் எங்கள் சபையில் மரண வல்லமை உயருகிறது, மரண வல்லமை உயருகிறது. அது கீழ்ப்பட வேண்டுமானால் எங்க வீட்டுக்குள்ள யார் வேணும்? ஆவியிலே அனலுள்ளவர்கள். எங்க சபையில் ஏர் வேணும், ஆவியில் அனல் உள்ளவர்கள். அப்ப ஆவியில் அனல் உள்ளவர்களால் மரண வல்லமைகளை அழித்து போட முடியும். ஆமென். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியில் அனலாயிருங்கள். ஆமாமா, அல்லேலூயா, ஆமென். இதுல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. நீங்க ஆவியில் அனலாய் இருந்தால் அநேக துக்கப்படுகிற குடும்பங்களை மகிழ்ச்சிக்கு நேரா நடத்தலாம்ப்பா. ஆமா, நீங்க ஆவியில் அனலாய் இருந்தால் கண்ணீரிலும், பாடுகளிலும், நெருக்கத்திலும், இழப்புகளிலும், மனதுக்கங்களிலும் போராடி கொண்டிருக்கிற சில குடும்பங்களை ஜீவனுக்கு நேராய் நடத்த முடியும். அப்ப இன்றைக்கு ராத்திரி பகல் வேளை நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன், இயேசுவே எங்கள் சபையை, இயேசுவே எங்கள் சபையின் ஒவ்வொரு நபர்களையும், என் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அனலாக்குங்க. சொல்லுங்க, அனலாக்குங்க. சொல்லுங்க, அனலாக்குங்க. இப்படி அமைதியா இருக்கிறது தவறுன்னு இப்ப உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. அடுத்த பாயிண்ட் சொல்லும்போ ஒரு ஆமென். கிருபை தருவாராக. ஓ, கிருபை தருவாராக. அப்புறம் பேன் உட்கார்ந்திருக்கான். கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. மூன்றாவது, அப்போ ஸ்தோத்திரம், அனலுள்ளவர்கள் வேணும். அனல் உண்டானால் மரணம் ஜெயிக்கப்படும், மரணம் ஜெயிக்கப்படும். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 39 எடுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 39 3வது வசனத்தை ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். 3வது வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. எல்லாரும் படி, எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. இப்ப என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஆமா, என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். எப்பொழுது? உடனே நீங்க சொல்லுவீங்க, அப்பொழுது. எப்பொழுது நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன்? ஒன்று, என் இருதயத்தில் அனல் உண்டான பொழுது. எப்பொழுது? அமைத்தோத்தர் அக்குனி எனக்குள் மூண்ட பொழுது. நீங்க நல்லா கவனிங்க. சில பிள்ளைகளை பார்த்து வாயை திறங்க, கையை தட்டுங்க, துதிங்க, துதிங்கன்னு நம்ம சொன்னா அது நடக்காது. ஏன்னா உள்ள என்ன இல்லை? அனல் இல்லை. உள்ள அனல் இருக்கிறவனுக்கு நிறுத்த முடியாது, அனல் இல்லாதவனுக்கு தொடங்க முடியாது. ஹலோ ஹலோ ஹலோ, அல்லேலூயா. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அனல் உள்ளவனுக்கு துதிய முடிக்க முடியாது, அனல் இல்லாதவனுக்கு தொடங்க முடியாது. நம்ம அனல் இல்லாதவர்கள்ட்ட போய் நின்று உயருங்கள், உயர்த்துங்கள், சத்தமிடுங்கள்னு சொன்னா அவன் சொல்லுவான், இப்படியே நிற்பான். பார்த்து இந்த பைல்ஸ் வந்த பண்ணி விட்டி ஆட்டு இப்படியே நிற்பான். அதுக்கு காரணம் என்ன? உள்ள என்ன இல்லை? அனல் இல்லை. அனல் உள்ள இருந்தா ஆரம்ப ஜெபத்திலேயே ஆரவாரம் உண்டாகும். அனல் உள்ள இருந்தா ஆரம்ப ஜெபத்திலேயே ஆரவாரம் உண்டாகும். பாட்டு பகுதியிலேயே ஆமென் தோத்தர் அவன் தேவனை துதிக்க ஆரம்பிப்பான். ஆவியில நிரம்பும் பொழுது ஆமா ஆமா அவன் ரொம்ப உற்சாகமாக இருப்பான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எப்படி அனலாகணும்? ஆவியில எவைகள் நம்மை அனலாக்கும் என்பதை எப்பொழுதுமாவது கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பார். நம்ம ஆவியில் அனலாகும் பொழுது வாய் திறக்கும், பாமை துதிக்கும், பாடும். நம்ம வீட்டில் ஜெபிக்கும் பொழுது இந்த பவுல் பாருங்க, ஆவியில் அனலாய் இருந்த மனுஷன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது சிறையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்த எல்லாரும் என்ன செய்தாங்க? ஆவியில் அனலாய் இருந்த மனிதர். அதை படிங்க பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 16:25. அப்போஸ்தலர் 16:25 எக்ஸாம்பிள் படிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் பாருங்க, ராத்திரி இவங்க ஜெபிக்கிறாங்க. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஏன் கேட்க ஜெபித்தாங்க, கேட்க பாடினாங்க, கேட்க துதிச்சாங்க. அதனாலதான் ஐயா சில சபைகளில் இந்த ஆரவாரம் இருக்காது, சில சபைகளில் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்காது, சில சபைகளில் இந்த சத்தம் இருக்காது, பாட்டு இருக்காது. அங்க பாட்டுக்கு போவாங்க, அவங்க பாட்டுக்கு ஆடாம அசையாம இன்பண்ணுனது கொலையாம எந்திரிச்சு வெளியே வந்துருவாங்க. அப்போ இவங்க மட்டும் ஏன் சத்தம் இடுகிறார்கள், பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள் தெரியுமா? இவர்கள் அனலாக இருப்பதினால். சரிதானாம்மா? நான் சொல்ல சரிதானாம்மா? இந்த இடத்துலயே நிறைய பேரு ஆலயத்துல போய் அசையாம நின்னவங்க இருக்காங்க இல்லையா? நீ போன இடம் தெரியாம போய் இருந்துட்டு அமைதியா இப்ப கைத்தட்ட தொடங்கி இருக்கு, பாட்டு பாட தொடங்கி இருக்கு, ஸ்தோத்திரம் சொல்ல தொடங்கி இருக்கு, கை தூக்கி அல்லேலியா சொல்ல தொடங்கி இருக்கு, சிலர் அந்நிய பாச பேச தொடங்கி இருக்கு, சிலர் இயேசுவை பத்தி சொல்ல தொடங்கி இருக்கு. இது எதனால் உண்டான தெரியுமா? இருதயத்தில் அனல் உண்டாக ஆரம்பித்திருக்கிறது. அல்லேலூயா! அனல் உண்டாக ஆரம்பித்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா! இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா, முட்டை இருக்குங்களா, அப்போ அடை வைக்கிறோம். அந்த 21 நாட்கள் அது அந்த வெப்பத்திற்கு கீழே உண்டாகும்போ அது அனலாகிறது இல்லைங்களா? அந்த சூடு, அந்த தாய்க்கோழியினுடைய சூடு அதற்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிறது, கரு உருவாகிறது. அது ஒரு சின்ன கோழி குஞ்சியா மாறி அது உள்ள ஒரு நடக்கிற அளவிற்கு உள்ள ப்ரிப்பேர் ஆயிருதா. 21 நாளைக்கு பிறகு அதால ஒரு இடத்துல அடங்கி இருக்க முடியாது. உடனே அது முடிவெடுக்குது, என்ன சுத்தி இப்படி ரவுண்டா ஒண்ணு இருக்கு, இதுக்கு வெளியில என்ன இருக்குன்னு நமக்கு ஒண்ணு பார்க்கணும்னு சொல்லி அது உள்ள இருந்து செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. எந்த முட்டையையும் நம்ம உடைச்சு வெளியே எடுக்கிறது இல்லை. உங்க கையில வெளியே எடுக்க கொடுத்தா ஒன்றும் குஞ்சாய் வருவதில்லை, நசுங்கித்தான் வரும். ஒண்ணும் வேண்டாம். 21வது நாளில் சகோதரன்ட்ட கொடுத்து இவ்வளவு முட்டையை ஒண்ணு உடைச்சு தாருங்கன்னு கேளுங்க, 75 65 நடக்குமே தவிர கோழிய காண மாட்டேன். ஏன்னா இது என்னத்தேன்னு ஒரு பதுக்குவாய் காரியந்தேன். முட்டையும் காணாது, முட்டைக்குள்ள கோழியும் காணாது. அதுதான். அப்ப நம்மளா அதை உடைக்கிறது இல்லை. ஆனா உள்ளே ஜீவன் உண்டாகும் பொழுது, உள்ளே அனல் உள்ளாகும் பொழுது, உள்ளே மாற்றம் ஏற்படும் பொழுது அதற்குள்ள எண்ணம் வருகிறது, இந்த ஓட்டை விட்டு வெளியே வரணும், சோர்வு என்கிற ஓட்டை விட்டு வெளியே வரணும், அமைதி என்ற ஓட்டை விட்டு வெளியே வரணும், மூடுதல் என்ற ஓட்டை விட்டு நான் வெளியே வரணும். நான் இப்படி இருக்கக்கூடாது, எனக்கு கால் இருக்கு, எனக்கு கால் இருக்கு. அப்போ எனக்கு வாழ வேண்டிய இடம் இது அல்ல, எனக்கு ரெக்கை இருக்கு. இந்த சின்ன வட்டத்துக்குள்ள வாழுகிறவனுக்கு கடவுள் ஒரு நாளும் ரெக்கை கொடுக்க மாட்டார். எனக்கு ரெக்கை இருக்குன்னா நான் வாழ வேண்டிய உலகம் வேற, எனக்கு கால் இருக்குன்னா வாழ வேண்டிய உலகம் வேற, எனக்கு கண் இருக்குன்னா தரிசனம் இருக்குன்னா வாழ வேண்டிய உலகம் வேற, எனக்கு வாய் இருக்கு, சுண்டு இருக்குன்னா என்ன சொல்லு, நேற்று அதுக்கு ஒன்று பேர் அழகு, அழகு அழகு இருக்குன்னா நான் வாழ வேண்டிய உலகம் வேற. அப்ப அது முயற்சி செய்ய ஆரம்பிக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அதை அழகை வச்சு கொத்தி டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிச்சு வெளியே பார்த்தா பயங்கர வெளிச்சம், உடனே உடைச்சிட்டு அது வெளியே வந்துடுது. அப்போ உள்ள அனல் உண்டாகும் பொழுது இனி மௌனமா இருக்க முடியாது. அல்லேலூயா!
அப்ப உள்ள அனல் இருக்கிறதுனால அல்லேலூயா ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆமென் ஸ்ட்ராங்கா இருக்கு, கைத்தட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆமென் ஸ்ட்ராங்கா இருக்கு. காலையில எழும்பி ஸ்தோத்திரம் பண்றான். வீட்டுல காலையில எழும்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், எங்க கிராமத்துக்காய் ஸ்தோத்திரம், எங்க பாஸ்டருக்காய் ஸ்தோத்திரம், எங்க சபைக்காய் ஸ்தோத்திரம், இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதிகாலை எழும்பி ஸ்தோத்திரம் சொல்ல 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 ஆமென் தேசம் கேக்குது. இங்க தேசத்தில் அனல் உள்ள ஒரு மனிதன் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளை எழும்பி நின்று ஆமென் தோத்திரம் தோத்திரம் சோத்திரம் சொல்லுகிறான். ஆமென். நேற்றைக்கு மாலையில் வீடு சந்திக்க போகும் பொழுது ஒரு அருமையான பிள்ளை அவன் தோத்திரம், எப்பா இங்க நான் ஜெபிக்க முற்பட்டோம், நான் என் கூட 2 சகோதரர்கள் வந்தாங்க. நாங்க ஜோம் பண்ண முற்பட்ட பொழுது இங்க வேணாம் மேலே போவோம். மேலேன்னு அங்கே இல்லை, தோத்தர் மாடிக்கு போவோம். அங்கே போனால் ஜெபிக்கிற ஒரு அறை இருந்துச்சு அழகா. அந்த உடனே அவர் என்று சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சி, அப்பா நான் இங்கே தான் விழுந்து கிடப்பேன் அப்பா முன்னாடி. அது கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். உயரமான ஒரு இடம், மேடான ஒரு இடம். சில பிள்ளைகளுடைய வீட்டில் ஜெப அறை தனியா இருக்கு. அங்கே முழங்கால் படியிட்டு தேசத்திற்காக இயேசுவே தேசத்தை இரட்சியும், தேசத்தின் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே, ஜனங்களை இரட்சி ஆண்டவரே, தேசத்தில் சமாதானம் வரட்டும் ஆண்டவரே, தேசத்தில் அமைதி வரட்டும் ஆண்டவரே, தேசத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, தேசத்தின் இருள் மாறட்டும் ஆண்டவரே, தேசத்திற்காக ஸ்தோத்திரம். அப்படி உயர்த்த 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 அது என்ன அடையாளப்படுத்துகிறது? ஆமென். இப்படி ஒரு மனுஷனுடைய வாய் தேவனுக்காக திறக்குமானால், தேவனுடைய சமூகத்தில் திறக்குமானால் உடனே புரியணும், இவன் அனல் உள்ள பிள்ளை. இவனால் அமைதியாக இருக்க முடியாது, ஜெபிக்காம இருக்க முடியாது, பாடாம இருக்க முடியாது, துதிக்காம இருக்க முடியாது, சுவிசேஷம் அறிவிக்காம இருக்க முடியாது. சபை அனல் கொண்டால் சபை வாய் திறக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், எக்கால சத்தத்தை போல் கூப்பிடு, நீ எக்கால சத்தத்தை போல் கூப்பிடு. தேவ பிள்ளையே, நம்முடைய பாடல் எக்கால சத்தத்தை போல தொனிக்கட்டும். இன்னைக்கு ராத்திரி பகல் வேளை நான் தெளிவா சொல்றேன், வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து பாடுங்க, வாய் திறந்து ஆராதிங்க. உங்க தேசம் விடுவிக்கப்படுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறதை காண்பீர்கள். பிள்ளைகளே, உங்கள் துதி, உங்கள் ஸ்தோத்திரம், உங்கள் அல்லேலூயா, உங்கள் ஆராதனை வெறுமையானது அல்ல. கர்த்தர் உன்னை அந்த தேசத்தில் வைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. நீங்கள் அனலாயிருக்கிறவர்கள், அநேகரை விடுவிக்க வேண்டியவர்கள். இன்றைக்கு ராத்திரியில், இந்த பகல் வேளையில் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இயேசு உங்களை பயன்படுத்துவார். 2 தீமத்தேயும் எடுங்க. 1 மணி ஆயிட்டு. 2 தீமத்தேயும் கர்த்தர் அதை அப்படியே செய்யட்டும். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஒரு அல்லேலூயா. தீமத்தேயுவை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உன்னில் அனல் மூட்டப்பட வேண்டும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, உன்னில் அனல் மூட்டப்படணும். ஒரு முறை கூட சொல்லுங்க, அனல் மூட்டப்படணும். இன்னும் சொல்லுங்க, அனல் மூட்டப்படணும். எதற்காக பைபிள் சொல்லுது? நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான வரத்தை. அப்ப நீ அனலற்று இருந்தால் உனக்குள் இருக்கிற வரம் ஒரு நாளும் செயல்படாது. ஹலோ நான் சொல்ல புரியுதா இல்லையா? தீமத்தேயு அனல் உள்ளவர், வரம் உள்ள மனிதன். அவருக்கு வரம் இருக்கிறது. தேவன் அவரை வரத்தினால் நிரப்பி இருக்கிறார், வரங்களினால் நிரப்பி இருக்கிறார். இந்த சபையில இன்னைக்கு வசனத்தை கேட்கிற நிறைய பிள்ளைகள் ஆவியின் வரங்களினால் நிரப்பப்பட்டவர்கள் உண்டு. வரங்கள் இருக்கு, வல்லமை இருக்கு, தாளந்துகள் இருக்கு. தேவன் அவர்களுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆனா அனல் இல்லாததுனால வரம் செயல்படாமல் இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அனல் இல்லாததுனால வரம் செயல்படல, அனலாய் இல்லாததுனால வரம் செயல்படல. அப்ப தேவ பிள்ளைகள் அனலாக இருந்தால்
ஆவியில் அனலாய் இருந்தால் கர்த்தர் உங்க மேல வச்ச சில வரங்கள், சில தாளந்துகள், சில கிருபைகள் செயல்படும் என்பதை மறந்துவிடக் கூடாது. தம்பி, இன்னைக்கு நீ அனலா இல்லாததுனால தான் உனக்குள் இருக்கிற வரம் தோத்திரம் செயல்படாமல் கிடக்கிறது, முடங்கி கிடக்கிறது, பயன்படாம கிடக்குது. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், உன் வரத்தை நீ வெளிப்படுத்த வேண்டுமானால், உன் வரம் உன் நிமித்தம் வெளிப்பட வேண்டுமானால், மகளே, என் மகனே, நீ அனல் கொண்டுதான் ஆக வேண்டும். நீ அனல் கொண்டுதான் ஆக வேண்டும். நீங்கள் அனல் கொண்டால் தேவன் உங்களை பயன்படுத்துவார். உங்களிடத்திலிருந்து ஆவிக்குரிய வரங்கள் வெளிப்பட்டே ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் அனலாக வேண்டியது அவசியம்? ஆமாவா இல்லையா? நான் அனலாக வேண்டியது அவசியம். என் வரங்கள் வெளிப்பட வேண்டிய காலம் இது. ஆண்டவரனை பயன்படுத்த வேண்டிய காலம் இது. தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய காலம் இது. குணமாக்கும் வரம் வெளிப்பட வேண்டிய காலம் இது. அநேகர் கட்டவிழ்க்கப்பட வேண்டிய காலம் இது. அநேகருக்கு அற்புதம் நடக்க வேண்டிய காலம் இது. இன்றைக்கு ராத்திரியில், இந்த பகல் வேளையில் ஆவியானவர் இந்த இடத்தில் இருக்கிறவர்களை சொல்லுகிறார், என் மகனே, நீ அனலாயிருந்தால் நீ அநேகரை விடுதலையாக்குவாய். நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், என்னை அனலாக்குங்க, என்ன அனலாக்குங்க, என்ன அனலாக்குங்க, ஆண்டவர் என்ன அனலாக்குங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார்.